الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء سيد المرسلين وإمام المتقين محمد بن عبد الله صلى الله عليه وسلم وعلى آله وصحبه أجمعين أما بعد மதிப்புக்குரிய சகோதரர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கு நாங்கள் அல் இஹ்சான் என்ற இந்த தலைப்பு சம்பந்தமாக சில விஷயங்களை கலந்துரையாடுறதுக்கு இருக்கிறோம். இஹ்சான் என்று சொல்றது நாங்கள் சிம்பிளாக நேரடியாக அதை மொழிபெயர்த்தால் நல்ல முறையில் நடந்து கொள்ளுதல் என்று சொல்றது தான் அதனுடைய கருத்து, அல்லது நல்லது செய்தல் என்று சொல்ற அந்த கருத்துல தான் அது பொதுவாக அதை நாங்கள் மொழிபெயர்ப்போம். ஆனாலும் நாங்கள் ஷரியாவில் அல்லது குரான்லையும் ஹதீஸ்லையும் இந்த சொல் இஹ்சான் என்ற சொல் உண்மையிலே ஒன்றுக்கு மேற்பட்ட பல கருத்துக்கள்ல அது பயன்படுத்தப்பட்டிருக்கின்றன. நாங்கள் முதலாவது பார்ப்போம், உண்மையிலே எங்களுக்கு மிச்ச முக்கியம் அந்த கருத்துக்கள் என்ன என்று சொல்றது. அப்பதான் நாங்கள் அந்த இஹ்சான் என்று சொல்றதனூடாக நாடப்படுகின்ற விஷயத்தை மிக சரியாக விளங்கி கொள்றதற்கு முடியுமாக இருக்கும். அந்த வகையில குரான்லையும் ஹதீஸ்லையும் நாங்கள் போய் பார்த்தால் 4 வகையான கருத்துக்கள்ல இந்த இஹ்சான் என்ற இந்த சொற்பிரயோகம் பயன்படுத்தப்படுறத நாங்க பார்க்கிறோம். அப்ப அதுல முதலாவது கருத்து என்ன என்று சொன்னால், அடுத்த மனிதர்களுக்கு பயனளித்தல் என்று சொல்ற கருத்துல இஹ்சான் என்ற சொற்பிரயோகம் குரான்லையும் ஹதீஸ்லையும் பயன்படுத்தப்பட்டிருக்கு. அதாவது இப்ப அதை நாங்க அரபுல சொன்னா ஈசாலுன் நஃப் லில் கைர், அடுத்தவர்களுக்கு ஒரு பிரயோசனத்தை பயனை கொண்டு சேர்த்தல் என்று சொல்கின்ற அந்த கருத்துல பயன்படுத்தப்பட்டிருக்கிறது நாங்க பார்க்கலாம். இப்ப குரான்ல வரக்கூடிய இப்ப இந்த இன்னல்லாஹ யுஹிப்புல் முஹ்சினீன் என்று சொல்ற அல்லாஹு தாலா முஹ்சின்களை விரும்புகின்றான் என்று சொல்ற அந்த இப்ப அங்க முஹ்சின் என்று சொல்றதனூடாக நாடப்பட்டவர்கள் யாரு என்று சொன்னால், அடுத்த மனிதர்களுக்கு பயனுள்ளவர்களாக வாழுகின்றவர்கள், பிரயோசனமானவர்களாக வாழுகின்றவர்கள் என்ற அந்த கருத்துல தான் அங்க அந்த முஹ்சின் என்ற அந்த சொற்பிரயோகம் பயன்படுத்தப்பட்டது. இப்ப நாங்க ஹதீஸ்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பயனளித்தல் என்று சொல்ற விஷயத்தை நேரடியாகவே பேசியிருக்கிறார்கள். இப்ப உண்மையில இந்த அடுத்தவர்களுக்கு பயனளித்தல் என்று சொல்றத நேரடியாக இப்படி சொல்லி இருக்கிறார், அஹப்புன் நாசி இலல்லாஹி அன்ஃபஅஹும் லின்னாஸ். அதாவது அல்லாஹு தஆலாவுக்கு மிகவும் விருப்பமானவர்கள் யாரு என்று சொன்னால், மனிதர்களுக்கு பயனுள்ளவர்கள், மனிதர்களுக்கு பிரயோசனமானவர்கள். அதாவது மனிதர்களுக்கு அவங்க ஏதாவது ஒரு பயனை கொடுப்பார்கள், அவங்கதான் அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பமானவர்கள் என்று சொன்னார். தொடர்ந்து சொல்ற நேரத்துல வஅஹப்புல் அஅமாலி இலல்லாஹி சுரூருன் யுத்கிலுஹு அலல் முஸ்லிம். அதாவது அல்லாஹு தஆலாவுக்கு மிகவும் விருப்பமான செயல் எது? ஆரம்பத்துல சொன்ன அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பமான மனிதர்கள் யாரு என்று சொன்னா பிரயோசனமானவர்கள். ரெண்டாவது சொன்ன அல்லாஹு தஆலாவுக்கு மிகவும் விருப்பமான செயல் எது என்று சொல்ற நேரத்துல ஒரு முஸ்லிமுடைய மனசுல சந்தோஷத்தை போடுதல் என்று சொல்ற, ஒரு முஸ்லிமுக்கு சந்தோஷத்தை கொடுக்கிறது, இது அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பமான செயல். இப்படி சொல்லிட்டு தொடர்ந்து சொல்றேன் என்றால், தக்ஷிஃபு அன்ஹு குர்பா, சந்தோஷத்தை போடுறது மட்டுமல்ல, அவனுக்கு ஏற்படுகின்ற ஒரு கஷ்டத்தை இல்லாமல் செய்தல். அடுத்து தொடர்ந்து சொல்றான் என்றால், அவு தக்தி அன்ஹு தைனன், அல்லது அவனுக்கு ஒரு கடன் பிரச்சனை ஒன்று இருக்கிறது, அதை நிவர்த்திக்கிறதற்கு அவனுக்கு நாங்கள் உதவி செய்கின்றோம். அவு தத்ருது அன்ஹு ஜூஅன், அல்லது அந்த மனிதனுக்கு பசி இருக்கிறது, அந்த பசியை போக்குறதுக்கு நாங்க அவனுக்கு உதவி செய்கின்றோம் என்று சொல்றோம். அப்ப இந்த விஷயங்கள் எல்லாவற்றையும் ஒரு மனிதனுக்கு பயனளிக்கின்ற செயற்பாடுகள் என்று சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். அப்ப நாங்க ஒரு இஹ்சான் என்று சொல்றதனுடைய முதலாவது கருத்து மனிதர்களுக்கு பிரயோசனமாக வாழுதல். எப்பவுமே அடுத்த மனிதர்களுக்கு நாங்க ஏதாவது ஒரு நன்மையை செய்தல், ஒரு நலனை ஏற்படுத்துதல் என்று சொல்கின்ற அந்த கருத்து தான் இஹ்சான் என்று சொல்றதனுடைய முதலாவது கருத்து. இப்ப இந்த ஹதீஸ் தபரானில பதிவு செய்யப்பட்டிருக்கிற ஒரு ஹதீஸ். ரசூல் ஸல்லல்லாஹு அந்த நாசருத்தீன் அல்பானி அந்த ஹதீஸை சஹீஹ் என்று சொன்னார்.
இந்த ஹதீஸ்ல தொடர்ல இன்னொரு பகுதி ஒன்று வருகிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி சொன்னார் என்னண்டா, லஅன் அம்ஷி மா அஹின் ஃபி ஹாஜத்தின் அஹப்பு இலைய மின் அன் அஅதகிஃப ஃபி ஹாதல் மஸ்ஜித் ஷஹரா. அதாவது மஸ்ஜித் நபவியில ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்து கொண்டு சொன்ன ஒரு வார்த்தை. இந்த மஸ்ஜித் நபவியில ஒரு மாதம் இஅ்திகாஃப் இருப்பதை விடவும், ஒரு மனிதனுடைய தேவையை நிறைவேற்றி கொடுப்பதற்காக நான் அவனோடு நான் போறேன், அவனோட தேவையை நிறைவேற்றி கொடுக்கிறதுக்காக வேண்டி, அது எனக்கு விருப்பத்துக்குரிய செயல் என்று ரசூல் சொன்னார். அப்ப பாருங்க என்றால், அந்த மனிதர்களுக்கு நாங்க உதவி செய்தல், அவர்களுக்கு பயனளித்தல் என்று சொல்றத மஸ்ஜிது நபவியில இஅ்திகாஃப் இருப்பதை விடவும் சிறந்தது. மஸ்ஜிது நபவியில நாங்க ஒரு அமல் செய்யறது என்று சொல்றோம், ஒரு இபாதத்தில் ஈடுபடுறேன்னு சொல்றது, ஏனைய பள்ளி வாயல்கள்ல நாங்க இபாதத் செய்யறதை விட பல மடங்கு அதிகம். அப்ப அதுல இஅ்திகாஃப் இருப்பதை விடவும் இந்த செயற்பாடு எனக்கு விருப்பத்துக்குரியது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதே மாதிரி இன்னொரு ஹதீஸை பாருங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இது ஒரு ஒரு பிரயாணம் போன சந்தர்ப்பத்துல, ஒரு பிரயாணத்தில் இருக்கிற நேரத்துல ஒரு சஹாபி அவருடைய ஒட்டகத்துல நிறைய அந்த பிரயாணத்துக்கு தேவையான சாப்பாடுகளோட அவர் வந்திருக்கிறார். இப்ப அவங்க ஒரு குறிப்பிட்ட ஒரு இடத்துல தங்கிட்டு திரும்ப போறதுக்கு ரெடி ஆகுறாங்க. அப்ப எல்லாரும் அவங்களோட அந்த வாகனங்களை நோக்கி போறாங்க. அப்ப இவர் அவரோட ஒட்டகத்தை நோக்கி போறார். இப்ப அந்த ஒட்டகத்துல ஏறி பிரயாணம் செய்யக்கூடிய நிலைமையில இல்ல, என்னடா அதுக்கு ஏதோ சுகையினம் அது நல்ல வீக்காக இருக்கிறது. அந்த சாமான எல்லாத்தையும் சுமந்து கொண்டு இவரையும் சுமந்து கொண்டு போறதுக்குரிய இடத்துல அது இல்ல. அப்ப அவர் உண்மையிலே பெரிய ஒரு சங்கடத்துக்குள்ளாகிறார். அங்கங்களை சுத்தி பார்க்கிறார், ஏதாவது மாற்று வழி இருக்கிறதா என்று சொல்லி. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாரு என்னண்டா, மன் கான மாஹு ஃபதுலு பஹ்ரின் ஃபல்யஉத் பிஹி. யாரிடத்துல மேலதிகமாக ஒரு வாகனம் இருக்கிறதோ, மேலதிகமாக இவரை ஏற்றுக்கொள்வதற்கு மேலதிகமாக ஒரு வாய்ப்பு இருக்கிறதோ, ஃபல்யஉத் பிஹி, அதை அவருக்கு கொடுங்க என்று சொல்ற. இந்த ஃபல்யஉத் என்று சொல்ற, இந்த தஸத்தக் என்று சொல்ற, அவருக்கு நீங்க அந்த விஷயத்தை சதகா செய்யுங்க. அலாமன் வஹ்ரலஹு, அவரு அத ரசூலுல்லாஹ் பொதுவா தான் சொல்றார், யாருக்கு போறதுக்கு வெஹிக்கிள் இல்லையோ அவங்களுக்கு மேலதிகமா இருக்கிறார்கள், அதை கொடுங்க என்று சொன்னார். வமன் கான லஹு ஃபதுலும் மின் ஜாத், யாரிடத்துல மேலதிகமா சாப்பாடு இருக்கிறது அவங்க ஃபல்யஉத் பிஹி அலா மன் ஜாத லஹு, யாரிடத்துல சாப்பாடு இல்லையோ அவங்களுக்கு அதை கொடுங்க என்று சொல்லி சொன்னார். அப்ப இந்த விஷயம் எல்லாம் நாங்க காண்றோம் என்னன்னா, அந்த பிரயோசனம் அளித்தல், பயனளித்தல் என்று சொல்றது. இந்த செயற்பாட ஹதீசுகள், குர்ஆன் இஹ்சான் என்ற கருத்துல விளங்கப்படுத்தியிருக்கிறது நாங்க பார்க்கலாம். அப்ப இது முதலாவது. இரண்டாவது பாருங்க, இஹ்சான் என்று சொல்றதற்கான கருத்து, அது அரபுல சொல்லுவார்கள் இஜாதத்து ஷை, ஒரு விஷயத்தை நாங்க குவாலிட்டியாக செய்யறோம். ஒரு வேலை எடுத்தா அதை பெஸ்டாக நாங்க செஞ்சு முடிக்கிறது, இதற்கும் இஹ்சான் என்று சொல்லுவார்கள். இப்ப ஹதீஸ்ல வருகிறது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்னல்லாஹ கதபல் இஹ்சான அலா குல்லி ஷை, அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு செயற்பாட்டிலும் ஒவ்வொரு விஷயத்திலும் இந்த இஹ்சான் என்ற விஷயத்தை கடமையாக்கி இருக்கின்றான் என்று சொல்றான். இஹ்சானாகத்தான் அது நடக்கணும் என்று அல்லாஹ் தஆலா கட்டாயமாக சொல்லி இருக்கின்றான். தொடர்ந்து சொல்றாரு என்னண்டா, அந்த இஹ்சான்ன்றதை விளங்கப்படுத்துறதற்காக வேண்டி, وَإِذَا قَتَلْتُمْ فَأَحْسِنُوا الْقِتْلَ وَإِذَا ذَبَحْتُمْ فَأَحْسِنُوا الذِّبْحَ, நீங்க கொலை செய்வதாக இருந்தால், ஏதோ ஒரு விஷயத்துக்கு ஒருத்தருக்கு தண்டனை கொடுக்கின்ற வடிவத்தில் அவர் கொலை செய்யப்படுகிறார் என்று இருந்தாலும் அதை இஹ்சானாக செய்யுங்க, உரிய முறையில செய்யுங்க. அதே மாதிரி ஒரு உயிரினத்தை நீங்க அறுக்கிறதாக இருந்தாலும் ஃபஅஹ்சினு الذِّبْحَ, அதை அழகாக அருங்க, அந்த உரிய முறையில அதை நீங்க செய்யுங்க என்று சொல்லி, அந்த வகையில அதை அறுப்பதற்குரிய உங்களோட அந்த கத்தியை நல்ல கூர்மையாக வைத்துக் கொள்ளுங்க. அது அந்த உயிரினம் அதற்கு ஒரு ஆறுதலை கொடுக்கும் என்று ரசூலுல்லாஹ் சொன்னார். அப்ப ஒருத்தருக்கு நாங்க பனிஷ்மெண்ட் கொடுக்கிறதாக இருந்தாலும், ஒரு உயிரினத்தை நாங்க எங்கட உணவு தேவைக்கு அறுக்கிறதாக இருந்தாலும், அது வெளிப்படையா பார்க்கிற நேரத்தில் இன்னொருத்தருக்கு செய்யற தீங்கு மாதிரி தான், அவங்களை நோவினைப்படுத்துகின்ற ஒரு விஷயம் மாதிரி தானே. ஆனாலும் அதை செய்வதற்கு ஒரு சிஸ்டம் இருக்கிறது, அதுக்கு ஒரு முறை இருக்கிறது.
அந்த முறையின் அடிப்படையில் அதை செய்கின்ற நேரத்தில் அது தீங்காக அமையாது, அது பாதிப்பாக அமையாது. அப்ப அறுக்கின்ற விஷயத்தையும் அதற்குரிய முறையில் அறுத்தால் அந்த உயிரினத்துக்கு அது ஒரு ராஹத்தாக இருக்கும். அதே மாதிரி ஒருத்தருக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கிற நேரத்திலே உரிய முறைப்படி செய்கின்ற நேரத்துல அது அவனுக்கு ராஹத்தாக இருக்க முடியும். அப்ப பாருங்க என்னண்டா, ஒரு விஷயத்தை அதற்குரிய ப்ரொசீஜர்ல, அதற்குரிய ப்ரொசஸ்ல அத ஒரு ஒரு ஒழுங்காக நாங்க செய்கின்ற நேரத்தில் அது டார்கெட் என்ன, அதோட இலக்கு என்ன, அந்த இலக்கை அடைகின்ற வகையில நாங்க அதை முறையாக செய்தல் என்று சொல்றதைத்தான் நாங்க சொல்லுவோம். இந்த ஹதீஸ் சொல்லுகின்ற கருத்துப்படிக்கு இஹ்சான். அப்ப இஹ்சான் என்று சொல்றதுனுடைய இரண்டாவது மீனிங், ஒரு வேலையை நாங்க எடுத்தா அந்த வேலையை ஒழுங்காக செய்தல் என்று சொல்றது. அது இரண்டாவது கருத்து. மூன்றாவது கருத்தை இமாம்கள் சொல்வார் என்றால் மா ஃபௌகல் அத்ல் அல்லது மா ஃபௌகல் வாஜிப். ஒரு விஷயத்தை இஹ்சான் என்று சொல்லி குர்ஆன் எப்ப சொன்னது, அந்த குர்ஆன் அந்த இஹ்சான் என்று பயன்படுத்தின இன்னொரு மீனிங் என்னன்னா, நாங்க கடமையை செய்தல் என்று சொல்றதை தாண்டி கடமைக்கு மேலதிகமாக நாங்க நல்ல முறையில நடந்து கொள்றது இருக்கிறது. ஒருத்தருக்கு தாராள தன்மையோடு நடந்து கொள்ளுதல் என்று சொல்றது இருக்கிறது. மன்னிக்கின்ற மனப்பான்மையோடு நடந்து கொள்றது இருக்கிறது. இந்த பண்பாடு அதுவும் இஹ்சான் என்று சொன்ன. இப்ப அத எந்த அளவுக்கு சொன்னா, இப்ப இந்த குர்ஆன்ல வரக்கூடிய இந்த வசனம், இன்னல்லாஹ யஅமுருக்கும் பில் அத்லி வல் இஹ்சான், அல்லாஹு தஆலா நீதியாக நடந்து கொள்ளுமாறு உங்களுக்கு கட்டளையிடுகின்றான். நீதியை மட்டும் குர்ஆன் சொல்லல, வல் இஹ்சான், இஹ்சானாக நடந்து கொள்ளுங்கள் என்றும் கட்டளையிடுகின்றான். பிரனை சேர்த்து தான் சொன்னேன். இந்த குர்ஆன் வசனத்துக்கு விளக்கம் சொல்ற நேரத்துல சிரியாவை சேர்ந்த ஒரு முக்கியமான ஒரு இஸ்லாமிய அறிஞர் முகமது ராத்திப் அன்னாபிலுசி, அவரு ஒரு அழகான விளக்கம் சொல்லுவாரு. அவர் சொல்லுவார் என்னென்றால், நாங்க நீதியை நிலைநாட்டுதல் என்று நாங்க நீதியா நடக்கணும், நீதி முக்கியம், அது முக்கியம் தான், கட்டாய நீதி நிலைநாட்டப்படணும், அது வாஜிப். ஆனால் நீதி ஊடாக மட்டுமே ஒரு மனிதனுக்குரிய முழுமையான நலன் எங்களுக்கு கொண்டு வர இயலுமா? ஒரு மனிதனுக்குரிய முழுமையான சந்தோஷத்தை எங்களுக்கு கொடுக்க இயலுமா? ஒரு மனிதனுக்குரிய முழுமையான ஆறுதல் எங்களுக்கு கொடுக்க இயலுமா? ஏலாம். இப்ப நீங்க சாதாரணமாக கடந்த காலங்கள்ல இலங்கையில நாங்க அடிக்கடி கேள்விப்படுற விஷயம் தான் இந்த அக்குரட்ட வேடை. அக்குரட்ட வேடைன்னா என்ன? பொத்தையிட்டு எங்களுக்கு ஒரு நாளைக்கு இவ்வளோ நடக்கணும், அவ்வளவு மட்டும்தான் செய்யற, அதுக்காங்களே செய்யறீங்க. அது நீதியா இல்லையா? நீதிதானே. ஒரு நாளைக்கு இவ்வளவு நடக்கணும். இப்ப இந்த முந்தி இந்த தபால் துறை ஊழியர்கள் அவங்க அக்குரட்ட விடன்னு சொல்லி இந்த ஸ்ட்ரைக் பண்ணுவாங்க. அப்படி வந்தா எத்தனையோ லெட்டர்ஸ் போக வேண்டிய டைம் போகாது. எக்ஸாம் இருக்கிறாக்களுக்கு அவங்க அப்படி அந்த மாதிரி நிறைய லெட்டர்ஸ் போக வேண்டிய. அப்ப உண்மையிலே என்ன செய்யறாங்கடா, அப்ப அவங்கட அந்த உரிய அந்த அளவை விட கூடத்தான் செய்யறாங்க. அதனாலதான் அதுகள் அவசரமா நடக்குது. அப்ப அக்குரட்ட வேடைன்னு சொல்லி ஒரு விஷயத்தை செய்ய போற நேரத்துல நடக்குது. அப்ப அங்க நீதியை நிலைநாட்டுதல் என்று சொல்வது மட்டும் எல்லா சந்தர்ப்பத்திலேயுமே எங்களுக்கு சந்தோஷத்தை தராது, எங்களுக்குரிய முழுமையான நலனை தராது. அப்ப அதனாலதான் அல்லாஹு தஆலா நீதி நிலைநாட்டுங்கள் என்று மட்டும் சொல்லல, அதனோட சேர்த்து இஹ்சானாக நடந்து கொள்ளுங்கள் என்று சொல்ல. அப்ப நீதியை தாண்டி ஒரு மனிதனுக்கு சந்தோஷம் கொடுக்கப்படும், தாராளத்தன்மையோடு நடந்து கொள்ளணும், மன்னிக்கின்ற மனப்பான்மையோடு நடந்து கொள்ளணும். அது நீதியை விடவும் முக்கியமானது. அந்த கருத்தை முகமது ராத்திப் அன்னாபிலுசி அவர் சொல்லுவார். அவரு இந்த குர்ஆன் வசனத்துக்கு விளக்கமாக சொல்ற நேரத்துல நான் சொல்றேன். அதனாலதான் அந்த நாங்க நீதியாக நடந்து கொள்ளுதல் என்று சொல்றதை விடவும் எங்களுக்கு மிச்சம் முக்கியம் இந்த இஹ்சானாக நடந்து கொள்ளுதல். மிக பெரும்பாலும் இந்த மனித உறவுகள் சம்பந்தப்பட்டு பேசப்பட்ட எல்லா இடங்கள்லையும் இந்த இஹ்சான வலியுறுத்தினது. வபில் வாலிதைனி இஹ்சானா, பேரண்ட்ஸோட நீதியா நடந்து கொள்றத எங்கள்கிட்ட எதிர்பார்க்கிற விஷயம். நீதியை தாண்டின ஒரு கடமையை தான் நாங்க எதிர்பார்க்கிறோம்.
டியூட்டிய செய்யறதுவா, பேரண்ட்ஸுடனான ரிலேஷன்ஷிப்ல வந்து டியூட்டியை தாண்டித்தான் நாங்க செய்வோம். மனைவியுடனான ரிலேஷன்ஷிப்பா இருக்கலாம், பிள்ளைகளுடனான ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம், பெற்றோருடனானதாக இருக்கலாம், நண்பர்களுடனானதாக இருக்கலாம், பொதுவாக மனித சமூகத்துடனானதாக இருக்கலாம். டியூட்டி அல்ல முக்கியம். அதை தாண்டி எங்கட 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 உயர்ந்த பண்புகள் தான் அங்க பிரதிபலிக்க வேண்டும். அதுதான் ரிலேஷன்ஷிப்ல எதிர்பார்க்கிற முக்கியமான விஷயம். அப்ப இது மூன்றாவது. அந்த நாங்க எந்த அளவு தூரம் அந்த அந்த நீதியை விடவும் கடமையை விடவும் அதை தாண்டி செயற்படுதல் என்று சொல்றதும் எஹ்சான் என்று சொல்றது குர்ஆன் சொல்ற மூன்றாவது கருத்து. நாலாவது கருத்து, இது மிக தெளிவாக ஹதீஸ்ல பிரபல்யமான ஹதீசு ஜிப்ரீல் என்று சொல்றதுல, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து ரசூலுல்லாஹ்விடத்துல கேள்வி கேட்டு பதில் சொல்லி அதை உறுதிப்படுத்துறார். இஸ்லாமண்டா என்ன? இஸ்லாமண்டா நாங்க கலிமாவை மொழிதல், தொழுகையை நிலைநாட்டுதல், ஜக்காத்தை கொடுக்கிறது, ஹஜ் செய்தல், நோம்பு நோற்றல் என்று சொல்லி ரசூலுல்லாஹ் வழங்கப்படுத்துறார். ஈமான் என்றால் என்ன? ஈமான் என்றா அல்லாஹ்வை ஈமான் கொள்ளுதல், மலக்குமார்களை, ரசூல்மார்களை, வேதங்களை, மறுமையினால, கலா கதிர, இப்படி ரசூலுல்லாஹ் வழங்கப்படுத்த அவர் அதை உண்மை என்று சொல்றார். இஹ்சான் என்றால் என்ன என்று கேட்பார். அதற்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்ற பதில பாருங்க என்னண்டா, அன் தஅபுதல்லாஹ கஅன்னக தரா. நீங்க அல்லாஹ் வணங்கணும் எப்படி? அல்லாஹ்வை இபாதத் செய்யணும் எப்படி? நீங்க அல்லாஹ்வை காண்றது மாதிரி நீங்க இபாதத் செய்யணும். ஃபஇன் லம் தகுன் தரா ஃபஇன்னஹு யராக். அவனை நீங்க காணாவிட்டாலும் அவன் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறான். அப்ப இந்த இந்த மெத்தட்ல தான் நீங்க அல்லாஹ் வணங்கணும். அப்ப இஹ்சான் என்று சொல்றது வந்து இது ஒரு உளநிலை. எங்கட மனசு எப்படி இருக்கணும்? நாங்க அல்லாஹ்வை இபாதத் செய்கின்ற நேரத்துல எங்கட மனசு எப்படி இருக்கணும் என்று சொல்றத அந்த அந்த உளநிலையை விளங்கப்படுத்தினதும் இஹ்சான் என்று சொல்றது. இத வந்து இமாம்கள் இந்த உளநிலைக்கு 2 படித்தரங்கள் இருக்கிறதா சொல்லுவார்கள். அதோட உயர்ந்த படித்தரம் தான் முதலாவது சொன்னது. அத அந்த சூஃபிகள் விளங்கப்படுத்தினார்கள் அல் முஷாஹதா என்று சொல்லி. அதாவது நாங்க அல்லாஹ்வை காண்பது போன்ற அந்த உணர்வு எங்களுக்கு இருக்கும். இப்ப சாதாரணமாக நாங்க வந்து அந்த இப்போ ஒரு ஒரு ஆபீஸ்ல ஒர்க் பண்றேன்னு சொல்லுவீங்களே, ஆபீஸ்ல பெரியவர் சிஇஓ அல்லது மேனேஜரோ யாரோ அவரு வந்து முன்னுக்கு இருக்கிறார். அப்ப அந்த டேபிள் வந்து ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனி ரூமோ தனித்தனி கேபினோ இல்ல, எல்லாம் ஒரே ஹோல்ல மேனேஜர் அந்த ஹெட் டேபிள் இருக்கிறார், அடுத்த ஆட்கள் எல்லாம் பறந்து ஒவ்வொரு இடத்துல உட்கார்ந்து வேலை செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. இப்ப எல்லாருக்குமே இவர் விளங்குறார், இவர் கண் முன்னாலதான் நிற்கிறார் என்று சொல்லி இருந்தா அங்க ஒர்க் பண்ற ஒவ்வொரு ஆளுடையும் அந்த அந்த ஒர்க் எப்படி இருக்கு? அவங்க வந்து கொஞ்சமும் அங்கலைங்கள பாக்குறதற்கெல்லாம் முற்பட மாட்டாங்க. அவங்களோட வேலையில மும்முரமாக இருப்பார்கள். என்னடா கொஞ்சம் சரி அப்படியானா புறப்பிடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அது ஏதாவது பிறகு பிரச்சனைகளை கொண்டு வரும் என்று சொல்ல ஒரு பயம் ஒன்று இருக்கு. அப்ப நாங்க ஒரு வேலையை செய்கின்றோம், எங்களை கண்காணிக்கின்றவரை நான் பார்த்து கொண்டு இருக்கிறேன், அவர் என்னோட கண் முன்னாலதான் நிற்கிறார் என்று சொல்கின்ற நேரத்தில் எங்கட உணர்வு எப்படி இருக்கிறது? அப்ப நாங்க வந்து மிக மிக கவனமாக இருப்போம் எங்கட வேலையில, சின்ன தவறும் வராம நாங்க பார்த்துக்கொள்வோம். இதுதான் அல் முஷாஹதான்னு சொல்றது. இந்த உணர்வோட நாங்க அல்லாஹு தஆலாவை இபாதத் செய்கின்றோம் என்று சொன்னா எங்கட இபாதத் அப்ப எப்படி இருக்கும்? இதுதான் முதலாவது படித்தரம். 2வது படித்தரம் அதை சொன்னார்கள் அல் முராகபா. அதுதான் அல்லாஹ்வை நாங்க காண்றல்ல தானே. ஆக்சுவலா உண்மையில அல்லாஹ்வை நாங்க காண்றல்ல, அல்லாஹ்வை காண்றல்ல, ஆனால் அல்லாஹ் எங்களை பார்க்கறானா இல்லையா? அல்லாஹ் எங்களை பார்க்கறான். அப்ப முதலாவது நிலைமை அல்லாஹ்வை நாங்க காணுகின்றோம் என்ற அந்த உணர்வோட நாங்க இபாதத் செய்கின்ற நேரத்துல அது உயர்ந்த படித்தரம். சரி, அந்த படித்தரத்துக்கு போகல என்று சொல்லி இருந்தாலும் அடுத்த படித்தரம் என்ன? அல்லாஹ் எங்களை பார்த்து கொண்டிருக்கிறான், எனக்கு காண்றல்ல தான், ஆனா என்ன பார்த்து கொண்டிருக்கிறான். இப்ப அதே இதை நாங்க ஆபீஸ்ல எடுத்தோம்னு சொன்னடா, அவர் வந்து தனியான ஒரு ரூம்ல இருக்கிறார், ஆனா சிசிடிவில பார்த்துட்டு இருக்கிறார் என்று சொல்லி இருக்கிற. அப்படி இருந்தாலும் நாங்க கவனமா இருப்போமா இல்லையா? கவனமா இருப்போம். ஆனாலும்
கவனச்சிதை வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா இல்லையா? ரெண்டாவதுல என்னடா கேமரா இருக்கிறத ஆரம்பத்துல அந்த அந்த கன்சர்ன் இருக்கும், கொஞ்ச நேரத்துல மறந்துடுவோம். நாங்க கேமரா இருக்கிறத மறந்துடுவோம். அப்ப பலவீனம் வரலாம். அப்ப ரெண்டாவது நிலைமை முராக்கபா தானே. அது அது பலவீனம் வரலாம் என்ற முதலாவது அளவுக்கு இருக்க மாட்டாது என்று சொல்றது. அப்ப அது ரெண்டாவது படித்தரமாக இமாம்கள் அது சொன்னார். அப்ப எப்படியோ நாங்க இபாதத்தில் ஈடுபடுகின்ற நேரத்துல இந்த ரெண்டில் ஒரு ஒரு மனோநிலை எங்களுக்கு இருக்க வேண்டும். அதான் நாங்க வலியுறுத்தினோம். அந்த மனோநிலையோட நாங்க ஈடுபடுதல் என்று சொல்றதும் எஹ்சான் என்று சொல்றது. விளங்கிட்டாங்க. அப்ப எஹ்சான் என்று சொன்னதற்கு இந்த 4 கருத்துக்கள். அப்ப முதலாவது அந்த பயனளித்தல் என்று சொல்ற விஷயம். ரெண்டாவது ஒரு விஷயத்தை குவாலிட்டியாக நிறைவேற்றுதல் என்று சொல்ற விஷயம். மூன்றாவது கடமைக்கு அல்லது நீதியை விடவும் மேலதிகமாக செயற்படுதல் என்று சொல்றது. நாலாவது உளநிலை, முஷாஹதாவாக அல்லது முராக்கபாவாக அந்த மனோநிலையோடு நாங்க எங்கட அந்த செயற்பாடுகள் ஈடுபடுதல் என்று சொல்றது. இந்த 4ஐயும் சேர்த்து பாருங்க. இந்த 4ம் எங்கட லைஃப், எங்கட வாழ்க்கை. முதலாவது சொன்னது உண்மையில என்னன்னா, எங்கட பிஹேவியர் எப்படி இருக்கும், ஜெனரலான எங்கட பிஹேவியர் எல்லா சந்தர்ப்பத்திலையும் எங்கட நடத்தை எப்படி இருக்கணும், அடுத்த மனிதனுக்கு எந்த சூழ்நிலையிலேயும் உதவி செய்ய தயாரானவர்களாக நாங்கள் இருக்கணும், உதவி செய்கின்றவர்களாக நாங்கள் இருக்கணும். இது ஒரு முஸ்லிமுக்குரிய ஒரு பேசிக்கான பிஹேவியர், நடத்தை என்று சொல்றது. அப்ப அந்த நடத்தையைத்தான் ஆரம்பமாக இஹ்சான் என்று சொன்னது. அப்ப இஹ்சானுடைய ஒரு வடிவம், அது இஹ்சான் ஒரு வடிவம். இது எல்லா சந்தர்ப்பங்களையும் நாங்க கடைபிடிக்க வேண்டிய, எங்கள்கிட்ட வெளிப்பட வேண்டிய ஒரு பொதுவான நடத்தை. ரெண்டாவது ஒரு ஒரு வேலையை பொறுப்படுத்தா, நாங்க ஒரு டியூட்டி என்று எடுத்தா அந்த விஷயத்தை நாங்க எப்படி செய்யணும், அதற்குரிய அந்த ஹக்க கொடுத்து நாங்க அதை செய்யணும். அதற்குரிய அந்த நோக்கத்தை அடைகின்ற வகையில உரிய முறையில நாங்க அதை நிறைவேற்றணும் என்று சொல்றது. அப்ப அது அந்த அந்த ரெண்டாவது விஷயம். அப்ப முதலாவது ஜெனரலான நடத்தை, ரெண்டாவது ஸ்பெசிபிக்காக எங்கட ஒரு டியூட்டி என்று வந்தா, எங்களுக்கு என்று சொல்லி ஒரு பொறுப்பு வந்தா, எங்களுக்கு என்று சொல்லி ஒரு ஒரு வேலை ஒன்று இருக்கிறது என்று இருந்தா, ஜப் பண்றது மட்டுமல்ல, நாங்க எல்லா வகையான, இப்ப நான் ஒரு தந்தை என்று சொல்றது எனக்குரிய ஒரு பொறுப்பு, நான் ஒரு கணவன் என்று சொல்ற எனக்குரிய ஒரு பொறுப்பு, நான் ஒரு தாய் என்று சொல்றது எனக்குரிய ஒரு பொறுப்பு, நான் ஒரு குறிப்பிட்ட ஒரு தொழிலை செய்கின்ற, நான் ஒரு ஆசிரியர், நான் ஒரு டாக்டர் என்று சொல்றது எனக்குரிய ஒரு பொறுப்பு. அப்ப அந்த பொறுப்புகளை, அந்த டியூட்டிஸ நான் அந்த உரிய முறைப்படி செய்தல் என்று சொல்றேன். அப்ப அது இன்னொரு பரப்பு, எங்களோட லைஃப்ல உள்ள இன்னொரு விஷயம். என்னோட எல்லா மனிதர்களுக்கும் அடிப்படையில் அப்படி ஒரு நடத்தை இருக்க வேண்டும் என்று சொல்றது மாதிரி அப்படி ஒரு பொறுப்பு ஏதோ ஒரு வடிவத்துல எல்லா மனிதர்களுக்கும் இருக்கிறதா இல்லையா? எல்லாருக்குமே இருக்கிறது. அப்ப அது ரெண்டாவது. மூன்றாவது இஹ்சான் நாங்க சொன்னது கடமையை விட அல்லது நீதியை நிலைநாட்டுதலை விடவும் மேலதிகமாக நடந்து கொள்ளுகின்ற ஒரு 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 சிறப்பு. அது இது உண்மையிலே ரிலேஷன்ஷிப் சார்ந்தது. நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி உறவுகள் சார்ந்தது. எங்கட ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கணும், எல்லா மனிதர்களுடனான ரிலேஷன்ஷிப்பும் அடுத்த மனிதனுடனான எங்கட உறவு எப்படி இருக்கணும். அது கணவன் மனைவி உறவாக இருக்கேலும், பெற்றோர் பிள்ளை உறவாக இருக்கேலும், அதே மாதிரி நட்பு என்ற உறவாக இருக்கேலும், அல்லது தஅவா என்ற உறவாக இருக்கேலும், அல்லது சாதாரணமாக உறவினர்கள் என்ற உறவாக இருக்கேலும், அண்டை வீட்டார்கள் என்ற உறவாக இருக்கேலும், எத்தனையோ வகையான உறவு. அந்த எல்லா உறவுகள்லையும் நாங்க சட்டப்படி நடந்து கொண்ட அந்த உறவு நல்லா இருக்குமா? சட்டப்படிதான் இருக்கிறோம். நாங்க கடமையை மட்டும் செய்யறோம், டியூட்டியை மட்டும் செய்யறோம். அது ஓண்ட இல்லை, இது ஏண்ட இல்லை. இப்படி இப்படி ஒரு ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணலுமா எங்களுக்கு? அது அழகான உறவாக இருக்காது. அப்ப உறவு எப்பவுமே கடமைக்கு மேலதிகமாக செய்வதுதான் உறவு. அப்ப எங்கட ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கணும் என்று சொல்றத பத்தி பேசுறதும் இஹ்சான்.
அது மூன்றாவது. அப்ப அது இன்னொரு பரப்பு, எங்களோட லைஃப்ல இன்னொரு பரப்பு. நாலாவது உளநிலை. இந்த எல்லா செயற்பாடுகளுக்கும் பின்னால் இருக்க வேண்டிய உளநிலை என்ன? இந்த உளநிலை. ஒன்று அது முஷாஹதாவாக இருக்கணும், அது முடியலண்டா குறைந்தபட்சம் முராக்கபாவாக இருக்கணும். நான் அல்லாஹ்வை காணுகின்ற அந்த ஃபீலிங்கோட நான் இந்த வேலைகளை செய்தல் என்று சொல்றது இருக்கணும். அல்லது குறைஞ்சபட்சம் அல்லாஹ்வை நான் காண்றல்ல, ஆனா அல்லாஹ் என்ன பார்த்து கொண்டிருக்கிறான், என்ற ஒவ்வொரு சரியையும் ஒவ்வொரு தவறையும் என்ற ஒவ்வொரு அசைவையும் ஒவ்வொரு வார்த்தையையும் அவன் பார்த்து கொண்டிருக்கிறான் என்று சொல்ற அந்த அந்த உணர்வோடு நாங்க அதை செய்கின்றோம். இப்ப பாருங்க என்னன்னா, நான் அடுத்த மனிதர்களுக்கு பயனளித்தல் என்ற வேலையையும் ஒரு பொறுப்பெடுத்து அந்த பொறுப்பை குவாலிட்டியாக செய்தல் என்று சொல்ற வேலையையும், உறவுகளை சரியாக நான் கடமைக்கும் மேலதிகமாக அந்த உறவை மெயின்டைன் பண்ணுதல் என்ற விஷயத்தையும், இது எல்லாத்தையுமே நான் உண்மையிலே சரியாக நிறைவேற்றணும்டா அந்த உளநிலை தேவை. அந்த உளநிலையோட அதை செய்கின்ற நேரத்துல இதெல்லாம் கம்ப்ளீட்டா நடக்கும். இப்ப இஹ்சான் என்று சொன்னா என்ன? முழு லைஃப், முழு வாழ்க்கை இஹ்சான் என்று சொல்றது. அப்ப இஹ்சானுடைய அந்த மீனிங் எங்களுக்கு சொல்லுகின்ற இந்த 4 கருத்துக்களும் இந்த முழு வாழ்க்கையையுமே நாங்க எப்படி வாழணும் என்று சொல்ற அந்த மெசேஜை தான் எங்களுக்கு சொல்றது. கடைசியாக இந்த இஹ்சான் என்று சொல்ற இந்த உளநிலை இருக்கிறது, இதை நாங்க பயிற்றுவித்துக் கொள்றது எப்படி? இமாம்கள் மிக முக்கியமாக வலியுறுத்தின விஷயம், எல்லா வகையான இபாதத்துகளும் வணக்க வழிபாடுகளும், தொழுகையாக இருக்கலாம், நோன்பாக இருக்கலாம், ஹஜ்ஜாக இருக்கலாம், திக்ருகளா, இந்த எல்லா வணக்க வழிபாடுகளும் இதுல எங்களுக்கு இந்த உளநிலையை பயிற்றுவிக்கும். அதை தவிர முக்கியமான 3 வணக்க வழிபாடுகளை சொன்னார்கள். இந்த உளநிலையை எங்கள பயிற்றுவிக்கின்ற 3 வணக்க வழிபாடுகள். அதில் ஒன்று, முதலாவது மிக முக்கியமாக சொன்னது திக்ர். திக்ர் என்று சொன்னாலே இறை நினைவு தானே, அல்லாஹ் எப்பவுமே ஞாபகத்துல வச்சிருக்கிறது. ஏனென்றா குர்ஆன் திக்ர பத்தி சொல்ற நேரத்துல எல்லாம் சொன்ன திக்ரன் கசீரா. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கான யذ்குருல்லாஹ ஃபீ குல்லி அஹ்யானி, எல்லா நேரத்திலும் ரசூலுல்லாஹ் திக்ர் செய்வார். குர்ஆனும் திக்ர் அதிகமா செய்யுங்கன்னு தான் சொன்னது. திக்ர் என்று சொல்றது எந்த நேரமும் இறை சிந்தனையோட இருத்தல். அது எங்களுக்கு எப்பவுமே குறைஞ்சது முராகபா எண்ணத்தை தரும். அல்லாஹ் எங்களை பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற அந்த எண்ணத்தை தரும். அல்லாஹ்வை நாங்க காண்றோம் என்ற அந்த உணர்வை செலவையில தரலாட்டியும் குறைஞ்சது இந்த எண்ணத்தை சரி தரும். அப்ப ஆக முக்கியம் திக்ர், இந்த உளநிலையை எங்கள்கிட்ட பயிற்றுவிக்கும். 2வது துஆ. துஆ இந்த விஷயத்தை ஒன்றை நாங்க எங்கள பயிற்றுவிக்கிறதற்கு அதற்கான ட்ரைனிங் எடுத்தல் என்று சொல்றது ஒன்று. அடுத்து அல்லாஹ்வோட தௌஃபீக் மிக முக்கியமானது. துஆ எங்களுக்கு அதை கொண்டு சேர்க்கும். அடுத்தது 3வது சொன்னார்கள் முஹாசபா, சுய விசாரணை. சுய விசாரணை இந்த பண்பு எங்கள்கிட்ட பயிற்றுவிக்கும். நாங்க உண்மையிலே இதெல்லாம் நான் செய்கின்றேனா என்று சொல்லுகின்ற அந்த கேள்விய எங்கள்கிட்டே நாங்க கேட்டு பார்க்கிறது இருக்கிறதுவே, அது எங்களை எந்த விஷயத்தையுமே மீள சிந்திக்க வைக்கும், எங்களை புதிசாக சிந்திக்க வைக்கும். நான் இவ்வளவு நாளும் வந்த பாதை சரிதானா என்று ஒரு இடத்துல நின்று ஒரு கேள்வி கேட்டு பார்த்தா தான் நான் என்ன அடுத்த கட்டம் திருத்திக் கொள்றது கேள்வி. இதுதான் சுய விசாரணை. அப்ப அந்த சுய விசாரணை எப்பவுமே என்ன, நான் புதுப்பித்துக் கொள்வதற்கான ஒரு வழி, என்னுடைய பாதையை சீர் செய்வதற்கான ஒரு வழி. அப்ப சுய விசாரணையும் எப்பவுமே எங்களுக்கு இந்த உளநிலையை பயிற்றுவிக்கும் என்று சொல்றோம். அப்ப இது தான் நாங்க சுருக்கமாக இஹ்சான் என்று சொன்னால் என்ன என்று சொல்ற அந்த கருத்தும், அதை நாங்க எப்படி பயிற்றுவித்துக் கொள்ளலாம் என்று சொல்றதுக்குமான சில ஆலோசனைகளும் அல்லாஹு தாலா இந்த ரமலான் மாதத்துல நாங்க எல்லாருமே இந்த இஹ்சான் முஹ்சின்களாக நடந்து கொள்வதற்கு தௌஃபீக் செய்தருள வேண்டும் என்று கேட்டு விடை பெறுகின்றேன். ஆஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.